வெல்கம் டு ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒமானில் மஸ்கட்டில் ஒரு டேட்ஸ் ஃபார்முக்கு தான் வந்திருக்கேன். அந்த டேட்ஸ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்ஸு செடிங்க இப்போது சீசன் டைம். இப்போது சம்மர் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரிச்சம்பழம் கிடைக்கும் இங்கே. இப்போ இதில் செம்ம வெரைட்டியான டேட்ஸு செடிங்க இருக்குது. நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. கொஞ்சம் லோவிலேருந்து ஹை லெவல் வரைக்கும் டேட்ஸ் நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு வீட்டானையும் ஒரு வீட்டுக்காரர் ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ஃபார்ம் வச்சு அதில் அந்த பேரிச்சம்பழம் செடி இருக்கும். ஈசன் சொல்லுவாங்க சில இடத்துல. அது இருக்கும். அதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா இந்த புறாங்க இருக்குது, வாத்துங்க இருக்குது, கோழி எல்லாமே அவங்க ஒரு பவுண்ட்ரி போட்டு ஒரு வீட்டுக்காரு இந்த வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க வச்சிட்ருப்பாங்க. இதுதான் இவங்களோட மெயின் வாழ்வாதாரம். இந்த மஸ்கட்டு இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் மெயினாக இந்த பேரிச்சம்பழம் செடி, ஈசன் செடிங்க தான் மெயினாக. இதில் வர்ற இன்கம் தான் இவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு. சில இடத்துல இந்த ஆடுங்க இருக்குது, ஒட்டகம் அந்த மாதிரியும் வச்சிட்ருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஈசன் செடிங்க, சின்ன விவசாயம் மாதிரி இந்த கீரை வகைங்க, இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸு அந்த மாதிரியும் வச்சிட்ருக்காங்க. அத்தி மரம் அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இது இங்கே அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கிறது ரொம்ப 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 நல்லா இருக்கும். ஒரு சில்லுன்னு கிளைமேட் நல்லாயிருக்கும். வீட்டு பக்கம் இந்த மாதிரி ஃபார்ம் இருந்தால் கொஞ்சம் உட்கார செய்ய நமக்கு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால. இல்லைன்னா புல் இந்த சம்மர்லலாம் பார்த்திங்கன்னா 47 டிகிரி 48 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும். ரொம்ப கஷ்டம் சர்வே இங்கே பண்ணுறது. இந்த மாதிரி சின்ன ஃபார்ம்ஸில் நம்ம போயிட்டு விசிட் பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். நிறையா அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. வாழை, கறிவேப்பிலை, கீரை வகைங்க, சின்ன இடத்துல எலுமிச்சை, ஜாமக்காய் இருக்கும், எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க இதை ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இல்லை, ஜஸ்ட் அவங்க வீட்டுக்கு தேவையான இதுக்கோசம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுது. பெஸ்ட்டு தான் அது. இங்கே மெயினாக ரெயின்ஃபால் ரொம்ப கம்மி தான். வாட்ரு மழை பெஞ்சால் கூடவே அது ப்ராப்பராக நிற்காது, மொத்தமாக கடலில் போய் சேர்ந்துடும். அதனால் இங்கே போர்வெல் போட்டாலையும் வாட்ரு வரும், பட் மொத்தமாக அந்த உப்பு கலந்த தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணுறதும் கஷ்டம்தான் அதில். அதனால் கொஞ்சம் நிறையா இடத்துல மண்ணும் சரி இருக்காது. அந்த சேண்டு எல்லா இடத்துலையும் மொத்தமாக கல் மண், அந்த விவசாயம் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல மட்டும் மண் நல்லாயிருக்கும். அந்த இடத்துங்களில் தான் இந்த மாதிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.